நைட்டெல்லாம் தூங்காம கூட வந்துட்டு மாறன் யோசிச்சுட்டு இப்படி அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்து வள்ளி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சாப்பிட கூட்டாலும் ஒன்றுமே சொல்லாமல் கம்முன்னு போகிறாரு. இதை பார்த்துட்டு அவன் ஏதாவது பண்ணிடுவானோ அந்த விஜயை, இதனால் இவன் வாழ்க்கையும் பாதிக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிறேன் விடுங்கம்மா, எனக்கு தான் பயமாக இருக்குது, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் மாறன் போயிட்டு இப்படி எப்படியும் உலாத்திட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே. அப்போ கரெக்டாக வீட்டு ஜன்னல் கதவை திறந்துட்டு விஜய் ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க. அப்படியே விஜயை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு கோவமா. முன்னாடி இது பண்ணது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்து விஜயை பயந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் ஏன் இதெல்லாம் ஆனால் விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு பயந்துட்டாங்க. அப்புறம் நைட்டு தூங்கும் போதும் அவர் முறைச்சி பார்த்துருந்தோம் ஞாபகம் வருது. போய் ஜன்னல் திறந்து பார்க்குறாங்க. அங்கே யாரும் இல்லைன்னு தோணுது. அப்புறமாவும் ஆனால் எங்கேயும் தூரத்தில் யாரும் இருக்க மாதிரி தெரியுது. என்னடா அப்படின்னு கதவை தட்டிட்டு வந்து பார்த்தா வண்டியை வச்சு முறுக்கிட்டு இருக்கிறாரு. மாறன் பயந்து போயிடுறாங்க. உடனே உள்ளே போயிட்டு அவங்க ஆளுங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி சொல்கிறாங்க. விஜய் இங்கே பாருங்கள் காவலுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பயந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காலையில் ஆகிடுச்சு. என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா டீ போட்டு வந்து குடிக்கிறாங்க. அம்மா நைட்டு நடந்தது எனக்கு தெரியாதுல்ல, நண்பர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. முன்னாடி அவன் இவ்வளோ கோவமாக இருக்கான், அவன் சின்ன வயசில் அவங்க அம்மா மேலே தெரியாமல் காஃபி கொட்டிட்டேன்ட்டு கோவத்தில் சுத்தன் எடுத்துகிட்டு வந்து என் மேலே ஊற்றிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. விஜய் விடுமா பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் கோவம் இருக்குல்ல, இப்போ வந்து எவ்வளோ பெரிய சம்பவம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. காலையில் ரெடி ஆகிட்டு வராங்க. பார்த்தா இங்கே மாறன் வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு என்ன எல்லாம் ஆளாக போயிட்டுருக்காங்க போல, இது நம்மளுக்கு முன்னாடி சரி சரி பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க அம்மா சமாதி கிட்டே என்ன ரெடியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ராமச்சந்திரன் அவங்க ஒய்ஃபுக்கு சமாதி முன்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்துக்கலாமாம்மா வீரானந்தி எல்லாருமே சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க இடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வந்து ஜேசிபி இது பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் யாருமே தயங்கிட்டு நிற்க அவங்கதானே நானே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு விஜயே போய் அது மேலே ஏறி உட்காந்துட்டு மாறனை காணமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக மாறனே வீடியோ கால் பண்ணுறாரு. மச்சான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கடா 3 மச்சான்களும் காணமே இருக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க, இருங்க லைவாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் கேமரா போயிடறாங்க. அதுக்கு முன்னாடி நானும் உனக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகவனும் கார்த்திக்கும் வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக அவங்க அப்பாவோட சமாதி முன்னாடி இருக்காங்க 3 பேரும். கடப்பாயோட பயந்து போயிடுறாங்க நம்மளோட வீச்சி. அடுத்தது என்ன எப்பயும் மிரட்டி இவங்களையும் எதுவும் பண்ண விட மாட்டாங்க, அவங்களும் ஒன்றும் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அடுத்ததாக புதுசாக விஜய் வந்துட்டு இன்னொரு பிளானை போட போகிறாங்க. அதான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.